ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முக்கிஸ் vlog. இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி வச்சு ஒரு கிரேவி பார்க்க போகிறோங்க. அதுக்கு வந்து பச்சை பட்டாணி ஒரு 8 to 10 hours நல்லா ஊற வச்சது 4-5 விசில் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 முந்திரி, கசகசா, சோம்பு, ஜீரகம், பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2-3 க்ளோவ்ஸுங்க லைட்டாக வதங்கிட்டே இருக்கிறப்ப ஒரு ஆனியனுங்க அதை ஆட் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் ஆனியன் ட்ரான்ஸ்லண்ட்டாக வர வரைக்கும் சாட் பண்ணி எடுத்துடலாங்க. ஆனியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்லண்ட்டாக வந்திருக்குங்க. ஸோ இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது கூடயே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் வச்சுருக்கேங்க. இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து சூடு ஆற வச்சு நல்லா பேஸ்ட் பார்த்துக்கு லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், ஓகேங்களா, எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிடலாங்க. இது கூடயே பார்த்திங்கன்னா சால்ட் அண்ட் மஞ்சள் பொடி போட்டிருக்கேங்க. தேவையான அளவுக்கு சால்ட் போட்டோம்னா நல்லா இது மசிஞ்சு குக்காகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் மசிஞ்சிருச்சுங்க. இது கூட வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காக போடுறதுங்க. இந்த மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இது அது கூட ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிப்போங்க. பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டும் போட்டாச்சுங்க. மிக்ஸி ஜாரை ஃபைனலாக கழுவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்டேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலாஸ்லாம் நல்லா வதங்கி ஸ்டேர் ஆகிடுச்சுங்க. இப்போ குக்கரில் பட்டாணி வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த உழுது தூக்கி அப்படியே அந்த குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி திருப்பி மூடி போட்டு ஒரு 2 விசில், உப்பு காரெலாம் செக் பண்ணிவிடுங்க, ஒரு 2 விசில் கொடுத்து ஆஃப் பண்ணி பார்ப்போம். நம்மளோட ஸ்க்ரம்டியஸான பட்டாணி கிரேவி ரெடிங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவிட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோங்க. என்ஜாய் த ரெசிபி. டேக் கேர் அண்ட் பை நவ்.